சண்டைக்கோழி சீரியல் இன்றைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் ஃபுல்லாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னே சொல்லலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. மகா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்த உடனே, அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு யாருக்கிட்டையும் காமிக்காமல் நேராக ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் புலிமுருகன் நந்தினிக்கு கால் பண்ணி விக்ரமா பார்த்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவன் காரில் ஏறி போயிட்டான்னு சொன்ன உடனே நந்தினி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி பயங்கரமாக புலிமுருகனை திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த டிரைவர் நேராக விக்ரமோட வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. புலிமுருகன் நந்தினி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு வரும்போது நந்தினி என்ன ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் நாம அப்புறம் பேசலாம், இப்போ நான் லாயரை வர சொல்லியிருக்கேன், நான் அவரை பார்த்து பேசணும், அப்புறம் பேசலாம் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நந்தினி ரொம்ப வேகமாக இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த டிரைவர் விடாமல் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நந்தினி திட்டிக்கிட்டே இறங்கி வராங்க. என்ன இது, ஒரு முறை அடித்தா வரமாட்டோமா, இப்படி விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு டென்ஷனாக இறங்கி நடந்து வந்துட்டுருக்க. அதே சமயம் புலிமுருகனும் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பதட்டத்திலே நந்தினி கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழ போயிடுவாங்க. கையில் இருந்த ஃபோனையும் கீழே போட்டுருவாங்க. உடனே புலிமுருகன் காலை அட்டென்ட் பண்ணி, என்ன எதுக்காக நீ இப்படி விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் தான் அப்புறமா பேசலான்னு சொன்னேன்ல, முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சொல்ல புலிமுருகன், அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்க்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன விஷயமா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், ஃபோனை அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு, என்ன இது காலையிலே இப்படி கால் தவறுது, என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து வராங்க. இன்னொரு பக்கம் வேணியும் செல்வியும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அமுதாவை பத்தி பேசிக்கிட்டே வராங்க. அந்த சமயம் பார்த்து செல்விக்கு ஒரு கால் வருது, மார்க்கெட்ல இருந்து பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவை 1,00,000 ரூபாய் திருடிட்டு சொல்லி இங்கே மார்க்கெட்டில் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டு செல்வி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. உடனே இந்த விஷயத்த வேணிக்கிட்ட சொல்கிறாங்க. செல்வி ரொம்ப பதட்டமாகி விக்ரமுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் விக்ரமோட நம்பர் நாட் ரீச்சபிள் இருக்கும். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேணியும் செல்வியும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. அண்ணன் ஃபோனை எடுன அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விக்ரமோட நம்பர் நாட் ரீச்சபிளே இருக்கும். உடனே செல்வியும் வேணியும் நாம் உடனே மார்க்கெட்டுக்கு போகலாமா, அங்கே போய் என்னென்னு பார்க்கலாம், கண்டிப்பாக அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மகா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ மகாவுக்கு விக்ரம் தாலி கட்டினது அதை எல்லாமே கனவாக வந்துட்டுருக்கு. அப்போது புவனா மகாக்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. மகா எழுப்புறாங்க. காவேரி எந்திரிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே மகா பதட்டத்தில் எந்திரிக்கும் போது கை அந்த காஃபி மேலே பட்டு அப்படியே அந்த காஃபி மொத்தம் கொட்டிடும். கொட்டின உடனே மகா ரொம்ப பதட்டமாகறாங்க. அப்போது புவனா மகா, காவேரி என்னமாச்சு, ஏன் நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க, ஏதாவது கனவு கண்டியா அப்படின்னு கேட்க, அப்போது மகா ஆமாம் கனவு தான், அதான் ஒரு பதட்டத்தில் அந்த மாதிரி தட்டி விட்டுட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புவனா, பரவாயில்ல காஃபி தானே, சரி நான் தொடச்சி விடுறேன், நீ போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்ல, அப்போது மகா இல்லை அண்ணி நானே தொடச்சி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது புவனா அந்த காஃபியை தொடச்சிட்டு இருக்கும் போது அந்த டேபிள் மேலே அந்த மகாவோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அதை புவனா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுக்கலான்னு வரும்போது மகா அதை எடுத்து மறைக்கிறாங்க. புவனா என்னம்மா அது காமி அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா அது ஒன்றும் இல்லை அண்ணி, வேண்டாம் அது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புவனா இங்கே பாரு காவேரி, உனக்கு நான் எப்போவுமே நல்லது தான் நினைப்பேன், நான் உனக்கு அண்ணி மட்டும் கிடையாது, உனக்கு அம்மா ஃப்ரெண்டு எல்லாமே நான் தான், உனக்கு நல்லது நடக்கணும் தான், நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் எப்போவும் நினைக்கிறேன், என்கிட்ட எதையும் நீ மறைக்காத, அது என்னன்னு என்கிட்ட காமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகா இல்லை அண்ணி, அதை பார்த்துட்டு நானே குழம்பி போயிருக்கேன், உங்களையும் குழப்ப வேண்டாம் தான் நான் உங்ககிட்ட காமிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது புவனா பரவாயில்ல என்ன இருந்தாலும் சரி என்கிட்ட நீ காமி அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. அப்போது மகா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே தயங்கிக்கிட்டே அந்த ஃபோட்டோ கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோ கொடுத்து அந்த புவனா அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன இது, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது மகாவும் இதுக்காக தான் நீ நான் உங்ககிட்ட காமிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. ஈஸ்வரன் நேராக ரூமுக்கு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தினி நேராக டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டிரைவர் பார்த்த உடனே நந்தினி, என்ன இவன் விக்ரமோட
ஆஃபீஸோட டிரைவர் ஆச்சே இங்கே எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த டிரைவர் வந்துட்டு, இல்லை மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நந்தினி, நீ என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. திருச்சியில் வந்தது, விக்ரமை பார்த்தது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சார் வந்து காரில் தான் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி இன்னும் ஷாக் ஆகுறாங்க. விக்ரம் பற்றி அப்படியே யோசிக்கிறாங்க. அப்படியே பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. சார் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு, நான் போயிட்டு எழுப்புனேன்னா அது தப்பாயிடும், நீங்களே வந்து எழுப்புங்க மேடம் அப்படின்னு சொல்ல, நந்தினி வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே வந்து விக்ரம் கார்கிட்ட போய் நிற்கிறாங்க. விக்ரம் நல்லா வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.